மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே எண்ணெய்கோல் அருகே கட்டி வரும் தடுப்பணையை வாளியூட்டி என்ற இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தி அண்ணா சிலை முன்பு 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் ராமகவுண்டரிடம் கிருஷ்ணகிரி செய்தியாளர் பிரகாஷ் நடத்திய நேர்காணலை தற்போது பார்ப்போம். கிருஷ்ணகிரி அண்ணா சிலை முன்பாக தற்போது தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் தற்போது ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. மாநில தலைவர் திரு ராமகவுண்டர் அவர்கள் தலைமையில் தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுகிறது. தற்போது அவரிடம் நேரடியாக நம்ம கேட்கலாம். ஐயா வணக்கம். இப்போ சொல்லுங்க, இப்போ இந்த அணை அரசு சார்பில் இப்போ அணை கட்ட போது இந்த அணை கட்டுவதனால விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு வரும்? கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஏரிகள் வந்து நிரப்பப்படுமா, இல்லை அதனுடைய கேள்விக்குறி ஏதாவது ஏற்படுமா? அதை பற்றி சொல்லுங்க. இந்த மாவட்டத்தில் ஓடுகிறது 81 கிலோமீட்டர் தென்பெண்ணை ஆறு ஓடுகிறது. இந்த மாவட்டத்தில் 2000 ஏரிகள் இருக்கிறது. 200 ஏரிகளுக்கு கால்வாய் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 200 ஏரிகளுக்குமே தண்ணீர் கொடுக்க முடியல. இப்போது எண்ணெய்கோல் புதூரில் ஒரு திட்டத்தை போட்டு 40 கிலோமீட்டர் வீணாக யாருக்கும் பாசனம் இல்லாமல் ஒரு கால்வாயை அமைச்சு முன்னாள் அமைச்சருக்காக தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டிக்கும் காஞ்சிபுரத்திற்கும் தண்ணீரை கொண்டு போக முயற்சி செய்வது இந்த மாவட்ட விவசாயிகளுடைய நெஞ்சிலே வேலை குத்துகின்றதற்கு சமமாகும். இந்த மாவட்டத்தில் உள்ள ஏரிகளிலே தண்ணீர் கிடையாது, கிணத்திலே தண்ணீர் கிடையாது. 1500 அடி ஆழ்துளை கிணறு போட்டும் தண்ணீர் இல்லை. ஆற்றினுடைய இருமருங்களும் 1 கிலோமீட்டருக்கு வறண்டு போய் கிடக்கிறது. இங்கே இருக்கின்ற ஏரிகளுக்கு தண்ணீரை கால்வாய் அமைத்து கொட்டி கொடுக்க முடியும். இந்த மாவட்ட அனைத்து ஏரிகளுக்கும் பம்பு செட் மூலமும் தண்ணீர் எடுத்து கொடுக்க முடியும். அப்படி இருந்தும் பள்ளத்திலே கொண்டு போய் பாசனம் இல்லாத எண்ணெய்கோல் பகுதியில் அணை கட்டி தருமபுரி மாவட்டத்துக்கு தண்ணீரை கொண்டு போவதற்கு முயற்சி செய்வது இந்த மாவட்ட விவசாயிகளை கொலை செய்வதற்கு சமம். அதற்கு பதிலாக 6 கிலோமீட்டருக்கு மேலே போனால் 120 அடி உயரத்திலே வாணி ஒட்டு என்கிற இடத்திலே ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்திலே கட்டப்பட்ட அணை இருக்கிறது. அந்த அணை கட்டினால் அந்த பகுதியில் இருந்து ஒட்டுப்பட்டி ஏலி வழியாக காட்டூர் அகரம் வழியாக ஆலப்பட்டி கொடுகூர் சோக்காடி மோரமுடக்கு புங்கம்பட்டி சப்பரம் கர்த்தமாரம்பட்டி வழியாக மோரம்பள்ளி பனகமூட்டல் வழியாக இந்த தண்ணீர் தும்பலல் அணைக்கும் போய் சேரும். முதல்ல இந்த மாவட்ட மக்களுக்கு தண்ணீரை கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் மாற்று மாவட்ட மக்களுக்கு தண்ணீர் கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, எங்களுடைய போராட்டம் ஆரம்பமே தவிர முடிவல்ல. தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் நீடிக்கும். எங்களுக்கு இது கிடைக்கும் வரை போராடி கொண்டே இருப்போம். அதாவது தற்போது மாநில தலைவர் அவர்கள் கூறியது போல தற்போது அரசு சார்பில் தற்போது திட்டமிடப்பட்டுள்ள அந்த திட்டமானது போதுமான அளவிற்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்காது என அவருடைய பதிவு செய்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் தற்போது விவசாயிகள் கூறிய பகுதிகளில் தற்போது அணை கட்டினால் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் வந்து இங்கே ஏரிகள் வந்து இங்கே நிரப்பப்பட முடியும். 1 லட்சம் ஏக்கருக்கும் மேல் வந்து இங்கே பாசன வசதி பெறும் என இந்த விவசாயிகள் மத்தியில் கூறப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து பிரகாஷ்.